வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். எப்பயுமே நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கான விளைவுகள் நம்மள கண்டிப்பா வந்து சேரும். சில சமயங்கள்ல உடனடியா அது நடக்கும். ஆனா சில சமயங்கள்ல நாம எதிர்பாராத நேரத்துல அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிரீப்பி பாஸ்டா ஸ்டோரிய பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கிராமத்துல இருந்த அந்த பெரிய வீட்ல இருந்து ராத்திரி 1:30 மணிக்கிட்ட பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அது ஒரு பெண்ணோட அலறல் சத்தம். அது கிராமன்றதால வீடுகள் கொஞ்சம் தள்ளி தான் இருந்தது. இந்த சத்தத்தை கேட்டதும் அவங்கெல்லாம் என்னாச்சோ தெரியலையேன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அந்த வீட்டோட கதவு உள்பக்கமா லாக் பண்ணி இருந்திருக்கு. 2 பேர் கஷ்டப்பட்டு அந்த கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா கையில ஒரு ரத்தம் சொட்டுற கத்தியோட நின்னுட்டு இருந்தாங்க பூனம். அதை பார்த்த ஊர் மக்கள் ஒரு நிமிஷம் அரண்டு தான் போனாங்க. பூனம் நின்னுட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே கீழே ஒரு சடலம் கிடந்திருக்கு. அது வேற யாரும் இல்ல, பூனமோட பெரிய பொண்ணு காவியா. நெஞ்சில கத்தியால குத்தப்பட்ட நிலையில இறந்து போயிருந்தாங்க. பதட்டத்தோட அந்த வீடு முழுக்க தேடினவங்களுக்கு அந்த வீட்டோட பின்புறத்துல இருக்க ஒரு பெரிய அரச மரத்துக்கு கீழே மேலும் 2 பிணங்கள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. பூனமோட 70 வயசு அம்மாவும் பூனமோட சின்ன பையன் தேவும் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இவங்க 2 பேரும் உள்ள காவியா எப்படி கொலை செய்யப்பட்டிருந்தாங்களோ அதே பாணியில தான் இறந்து போயிருந்தாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை, அதுவும் அவங்கள கொன்னது அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர்ன்றத கிராம மக்களால நம்பவே முடியல. போலீஸ் வர்ற வரைக்கும் அசையாம தன்னோட பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பூனம். போலீஸ் வந்து பூனமை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் எவ்வளவோ விசாரிச்சிருக்காங்க. ஆனா பல மணி நேரம் கழிச்சு பூனம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் அவங்கள கொல்லலன்றது மட்டும்தான். ஆனா அதை யாரு நம்புவா? அந்த கொலைகள் நடந்த இடத்துல இருந்தது பூனம் மட்டும்தான். அதுவும் அவங்கள ஊர் மக்கள் கையில ரத்தத்தோட இருந்த கத்தியோட வேற பார்த்திருக்காங்க. சோ கிடைச்ச எவிடன்ஸ், பார்த்த சாட்சிகள் எல்லாமே பூனம்க்கு எதிராவே தான் இருந்துச்சு. செய்தி தெரிய வந்து சிட்டியில இருந்த பூனமோட ஹஸ்பண்ட் அந்த கிராமத்துக்கு அன்னைக்கு ராத்திரியே அடிச்சு பிடிச்சு வந்திருக்காரு. அவரும் வந்து பூனம் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்திருக்காரு. ஏன் கொலை நடந்திருக்கலான்னு சொல்லப்படுற அந்த நேரத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடி தான் பூனம் கிட்ட போன்லயும் பேசியிருக்காரு அவங்களோட ஹஸ்பண்ட். அப்ப கூட நார்மலா தான் இருந்திருக்காங்க. அதுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. ஆனா அவங்க எதையோ மறைக்கிறாங்கன்றத மட்டும் அவங்களால உணர முடிஞ்சுது. பூனம் கிட்ட எப்படி கேட்டும் அவங்க வாயவே துறக்கல. அதுக்கு காரணம் அவங்க சின்ன வயசுல செஞ்ச அந்த ஒரு பெரிய தப்பு. இதெல்லாம் ஆரம்பிச்சது பூனமோட சின்ன வயசுல இருந்து, அதாவது 80கள் காலகட்டத்துல இருந்து. பூனமோட அப்பா மாதவ் சிங் அந்த கிராமத்துல ஒரு முக்கியமான நபர். அவரோட குடும்பம் அந்த ஊர்லயே ரொம்ப அந்தஸ்தான ஒரு குடும்பம். அவர் தான் முதல்ல அந்த ஊர்ல இருந்து காலேஜ் டிகிரி முடிச்ச ஒரு நபர். இதனாலேயே அவருக்கு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருந்த ஸ்கூல்ல அவர் ஹெட் மாஸ்டராகவும் இருந்திருக்காரு. இதனாலேயே ஊருக்குள்ள அவருக்கு நல்ல மரியாதை இருந்திருக்கு. அவருக்கு மொத்தம் 2 பசங்க. முதலாவது பூனம், 2ஆவதா ஒரு பையன் பிறந்து எதிர்பாராத விதமா விஷ காய்ச்சல் வந்து 1 வருஷத்திலேயே இறந்து போயிருக்கான். இதனால ஒரே பொண்ணான பூனம் மேல அம்மாவும் அப்பாவும் உயிரையே வச்சு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால யாருக்கும் சரியா மரியாதை கொடுக்காம ஒரு அரகண்டான பொண்ணா வளர ஆரம்பிச்சா பூனம். அப்போ அவளுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது மாதவ் சிங்கோட சகோதரி இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு சுந்தர்னு ஒரே ஒரு பையன் இருந்திருக்கான். மனைவி இறந்ததும் சுந்தரோட அப்பா 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்த மாதவ் சிங் கேள்விப்பட்டதும் சுந்தர் இனி அங்க இருந்தா சரியா வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஊருக்கு போய் சுந்தர தன்னோடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு மாதவ் சிங். அந்த சுந்தர் எப்படிப்பட்ட பையனா, ஒண்ணுமே தெரியாத ஒரு இன்னசென்ட்டா இருந்தான். ரொம்ப வெகுளியா யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு எது நடந்தாலும் அதையெல்லாம் அப்படியே அத்தை மாமா கிட்ட போய் சொல்ற அளவுக்கு இன்னசென்ட்டான பையனா இருந்தான் சுந்தர். அந்த வீட்டுக்கு போன புதுசுல அவனும் பூனமும் நல்லா விளையாடிட்டு தான் இருந்தாங்க. ஆனா சுந்தர் கிட்ட இருந்த எல்லாத்தையும் போய் சொல்ற பிஹேவியர் பூனம்க்கு ஏனும் பிடிக்காம போயிருக்கு. எதுவா இருந்தாலும் தன்னோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொன்னது பூனம்க்கு ஒருவித எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இதனால அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வரும். அதுல மேக்சிமம் பூனம் தான் சுந்தர புள்ளி பண்ணுவா. அதையும் போய் மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் சொல்லுவான் சுந்தர். சின்ன பசங்க தானே, வளர வளர சரியாயிடும்னு இவங்களும் அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க. இப்படியே வருடங்கள் கடந்திருக்கு. 2 பேரும் ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. இந்த டைம்ல எல்லாம் சுந்தர் ரொம்பவே மாறி போயிருந்தான்.
அப்போ பூனம்க்கு அதே ஊர்ல இருந்த ஒரு பையன் மேல காதல் ஏற்பட்டிருக்கு. அவன் வேற கேஸ்ட சேர்ந்த பையனா இருந்ததால 2 பேரும் ரகசியமாவே சந்திச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியே அந்த காதல் வளர்ந்து வந்திருக்கு. இது வீட்ல இருந்த பெரியவங்களுக்கு தெரியாது. ஆனா சுந்தருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. பூனம் யாரையோ லவ் பண்றாளோன்னு சுந்தருக்கு சந்தேகம் ஏற்பட்ட உடனே அவளை டெய்லியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். அப்போ ஒரு நாள் பூனம் லவ் பண்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவ யார்கிட்டயுமே சொல்லல. சரி, அவளுக்கு பிடிச்சவனை தானே லவ் பண்றான்னு பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் அப்ப இருந்து அவளை டீஸ் பண்ண ஆரம்பிச்சான் சுந்தர். முதல்ல அவன் அப்படி செய்யும் போதெல்லாம் அவளுக்கு பயம்தான் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பயமெல்லாம் போய் அவன் மேல கோபமும் எரிச்சலும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு டைமுக்கு மேலையெல்லாம் இவன் போய் சொல்லிட்டாவே தேவலன்ற அளவுக்கெல்லாம் நடந்துக்க ஆரம்பிச்சான் சுந்தர். இருந்தாலும் பூனம் அமைதியாவே இருந்தா. அப்போ பூனம் சுந்தர் 2 பேருமே ஸ்கூலை முடிச்சிருந்தாங்க. அடுத்த 2 பேரையும் காலேஜ்ல சேர்க்கலான்ற ஒரு ஐடியால இருந்தாரு மாதவ் சிங். எக்ஸாம் ரிசல்ட்டும் வருது. 2 பேருமே ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணி இருந்தாங்க. இதனால சந்தோஷப்பட்ட மாதவ் சிங் 2 பேருக்குமே ஒரு நல்ல காலேஜ்ல சீட் வாங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் சுந்தர் என்ன பண்ணிருக்கான்னா, பூனம் இல்லாத நேரமா பார்த்து அவளோட ரூம்க்கு ஒரு புக்கை எடுக்கிறதுக்காக போயிருந்தான். அந்த புக்கை தேடிட்டு இருக்கும்போது வேற ஒரு புக்ல இருந்து ஒரு போட்டோ கீழே விழுந்திருக்கு. அது எந்த போட்டோன்னு எடுத்து பார்க்கும்போது தான் அந்த போட்டோ பூனம் லவ் பண்ற அந்த பையனோட போட்டோன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சுந்தருக்கு இது ஏற்கனவே தெரியும் தான்னாலும் இதை வச்சு இன்னைக்கு பூனமா அழ விட்டுறணும்னு முடிவு பண்ணா சுந்தர். அதை முடிவு பண்ணதும் பூனம் எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருக்கான். அவ வீட்டுக்கு பின்பக்கத்துல ஏதோ வேலையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டதும் கையில இருந்த போட்டோவை மறைச்சு வச்சுக்கிட்டு பின்பக்கத்துக்கு போயிருக்கான் சுந்தர். அங்க வந்து நின்னு கேலியா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தவன பூனம் ஒருவித எரிச்சலுடைய பார்த்து என்னன்னு கேட்டிருக்கா. அதுக்கு கையில இருந்த போட்டோவை காட்டி இத மாமா கிட்ட கட்டவான்னு கேட்டிருக்கான் சுந்தர். சுந்தர் கையில இருந்த போட்டோவை பார்த்ததும் பூனம்க்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. அவன் நினைச்ச மாதிரியே ப்ளீஸ் இதை அப்பா கிட்ட மட்டும் காட்டிராதன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கா பூனம். ஆக்சுவலா சொல்ல போனா அவனுக்கு அந்த போட்டோவை அவனோட மாமா கிட்ட காட்டுற ஐடியாவெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை வச்சு பூனமை டீஸ் பண்ண மட்டும்தான் அவன் நினைச்சான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டீசிங் எல்லாம் மீற ஆரம்பிச்சதோ என்னமோ தெரியல. பூனம்க்கு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, போய் காட்டுற மாதிரி இருந்தா காட்டி கூடான்னு சொல்லிட்டு கோவமா திரும்பி இருக்கா. இதை எதிர்பார்க்காத சுந்தர் சரி நான் போய் மாமா கிட்ட இந்த போட்டோவை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு திரும்பி இருக்கான். இதனால பூனம் என்ன பண்ணியிருக்கான்னா, கோபத்துல கையில கிடைச்ச ஒரு பொருளை எடுத்து வேகமா சுந்தரை நோக்கி வெறுப்புலையே வீசி இருக்கா பூனம். அந்த பொருள் கையில இருந்து போகும்போதுதான் தெரிஞ்சது அது ஒரு வெட்டு கத்தின்றது. பூனம் வீசின வேகத்துல சரியா அவனோட நெஞ்சில இறங்கி நின்னது அந்த வெட்டு கத்தி. ரத்த வெள்ளத்துல பூனம பார்த்தபடியே கீழே விழுந்தான் சுந்தர். பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம வேர்த்து விறுவிறுத்து போன முகத்தோட சுந்தரையே பார்த்துக்கிட்டு இருந்தா பூனம். அப்போ அவனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி இருக்கு. இவ்வளோ பெரிய தப்ப செஞ்சிட்டோமேன்ற ஒரு பதட்டத்துல அந்த இடத்துலயே நின்னுகிட்டு இருந்தா பூனம். ஒரு பக்கம் என்ன தோணி இருக்குன்னா, சுந்தர் என்ன வெறுப்பேத்தினதால தானே நான் இப்படி பண்ணேன், என் மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட தப்ப தனக்குத்தானே நியாயப்படுத்திக்க பார்த்தா. ஆனா இன்னொரு பக்கம் அவ செஞ்சது கொலைன்றது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது. சொல்ல போனா அந்த பயம்தான் அவளுக்குள்ள அதிகமா இருந்தது. ஏதோ சத்தம் கேக்குதேன்னு பூனமோட அம்மா அவளோட பெயரை கூப்பிட்டுட்டே பின்பக்கம் வந்திருக்காங்க. வந்தவங்க ஷாக் ஆகி நின்னுட்டு இருந்த பூனம தான் முதல்ல பார்த்திருக்காங்க. பூனம் பயங்கர ஷாக்கா ஒரு இடத்த பார்த்துட்டு இருந்ததை கவனிச்சவங்க எதை பார்த்துட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்திருக்காங்க. அங்க அவங்க கண்ட காட்சி அவங்களோட இதயத்தை ஒரு நிமிஷம் நின்னு போக வச்சது. ஏன்னா அங்க ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்த சுந்தர பார்த்திருக்காங்க. இத பார்த்ததும் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்றது என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ பூனம் தான் முதல்ல பேச ஆரம்பிச்சா. அம்மா நான் இதை வேணும்னே பண்ணலமான்னு சொல்லி வெடிச்சு அழ ஆரம்பிச்சா. அப்போ பூனமோட அம்மா அவ பக்கத்துல வந்து அவளோட வாயை பொத்தி உள்ள கூட்டிட்டு போய் அவளோட ரூம்குள்ள விட்டு வெளியே லாக் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்தவங்க யாரும் பாக்குறாங்களான்னு கவனிச்சுட்டு பக்கத்துல இருந்த ஒரு வைக்கப்போர்ல இருந்து 2-3 கட்டை எடுத்து இறந்து கிடந்த சுந்தர் மேல போட்டுட்டு அவசர அவசரமா பூனமோட ரூமுக்கு போயிருக்காங்க அவளோட அம்மா. போனவங்க கதவை சாத்திட்டு பூனமோட 2 கன்னத்திலையும் மாறி மாறி அறைய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களோட கை வலிச்சதாலேயோ இல்ல பூனம் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும்ன்றதாலேயான்னு தெரியல, அடிக்கிறத நிப்பாட்டிட்டு பூனம் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேல மறைக்க வேணான்னு நினைச்ச பூனம் அவள் லவ் பண்ணது, அதை தெரிஞ்சுக்கிட்டு சுந்தர் அவளை தொடர்ந்து டீஸ் பண்ணது, இன்னைக்கும் அதே மாதிரி டீஸ் பண்ணது, அப்போ கோபத்துல சரியா பார்க்காம அவ மேல கத்திய தூக்கி வீசினது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சா பூனம். இதை கேட்டதும் தலையில கைய வச்சுட்டு அப்படியே கீழே உக்காந்தாங்க பூனமோட அம்மா. அப்பதான் அவங்க ஒரு தவறான முடிவை எடுத்தாங்க. என்னதான் பூனம் அந்த கொலையை பண்ணாலும் அதுல இருந்து அவளை காப்பாத்த நினைச்சாங்க. பூனமன் சுந்தர் 2 பேரோட காலேஜ் சீட்டை பத்தி பேச போயிருக்க மாதவ் சிங் திரும்பி வந்து சுந்தர் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அப்போ கண்டிப்பா பூனம் மாட்டிக்குவா.
அவளை காப்பாத்த இருந்த ஒரே வழி எப்படியாவது மாதவ் சிங்க பூனமோட வாழ்க்கைக்காக இதை மறைக்க வைக்கிறது தான் அவங்க முன்னாடி இருந்த ஒரே வழியா தெரிஞ்சது. ஆனா அதை செய்ய வைக்க அவர்கிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்தலான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க பூனமோட அம்மா. அப்போ வெளியே போயிருந்த மாதவ் சிங் அவங்களோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. மாதவ் சிங்கோட குரலை கேட்டதும் ஒரு செகண்ட் 2 பேருக்குமே திக்குன்னு ஆயிருக்கு. பூனம் ரூமுக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளியே போயிருக்காங்க. வெளியே போனவங்க கிட்ட பூனம்க்கும் சுந்தருக்கும் அவர் கூட படிச்ச ஒரு பெரிய ஆள் மூலமா ஒரு நல்ல காலேஜ்ல சீட் ஏற்பாடு பண்ணிட்டதாவும், இன்னும் 2 நாளைக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லி அப்ளிகேஷன் ஃபார்மை வெளியே எடுத்துட்டு பூனம் சுந்தர்னு 2 பேரையும் கூப்பிட்டிருக்காரு மாதவ் சிங். முதல் தடவை கூப்பிடும்போது எந்த பதிலும் இல்ல. 2வது தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறமா பூனம் மட்டும் அவளோட ரூம்ல இருந்து வெளியே வந்தா. அடி வாங்கினதுல கண்ணமெல்லாம் வீங்கி போய் அழுதுல கண்ணெல்லாம் செவந்து போய் வந்து நின்னா பூனம். இத பார்த்ததும் என்ன குழந்தைய அடிச்சையான்னு மனைவியை பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காரு மாதவ் சிங். ஒருத்தர் என்ன பண்றதுன்னே தெரியாம அம்மாவும் பொண்ணும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சுந்தர் எங்கன்னு கேள்வி கேட்கவும் பூனம் முதல்ல அழ ஆரம்பிச்சா. உடனே மாதவ் சிங் பூனமை பார்த்து ஏமா அழறன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவளோட அம்மா செஞ்ச வேலைக்கு அவ அழாம என்ன பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் பேசுங்களேன்னு மாதவ் சிங் கொஞ்சம் கோவமா கேட்டதுக்கு பூனம் ஓடி வந்து அவளோட அப்பா கால்களை கட்டி பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு அழ ஆரம்பிச்சா. இந்த சமயத்துல மாதவ் சிங்கோட மனைவியும் அழ ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் அலறத வச்சு ஏதோ தப்பு நடந்திருக்குன்றத மட்டும் மாதவ் சிங்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. ஒருவித குழப்பத்தோட அவர் தன்னோட மனைவி முகத்தை பார்க்கவும் அவங்க ஒன்னொன்னா நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பொண்ணு லவ் பண்றான்னு தெரிஞ்சதுமே கோவத்துல அவரோட 2 கண்களும் செவக்க ஆரம்பிச்சது. கடைசியா சுந்தர பூனம் கொன்னுட்டான்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதும் அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்தாரு மாதவ் சிங். ஏன்னா அவரு தன்னோட அடுத்த வாரிசாவே சுந்தர பாத்துக்கிட்டு வந்தாரு. தனக்கப்புறம் தன்னோட பேரை தன்னோட தங்கச்சி பையன்தான் கொண்டு போக போறான்றது உட்பட என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தாரு மாதவ் சிங். அதெல்லாம் திடீர்னு இல்லாம போகவும் அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. அப்ப வரைக்கும் கூட காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்த பூனம முதல் முறையா கோவத்தோட காலாலேயே எட்டி தள்ளி விட்டாரு மாதவ் சிங். வேக வேகமா பின்பக்கத்துக்கு போனவரு இறந்து கிடந்த சுந்தரோட உடலை பார்த்து தன்னையும் மீறி அழ ஆரம்பிச்சாரு. எவ்வளோ நேரம் அழுதாருன்னு அவருக்கே தெரியல. எழுந்திருச்சவரு ஒரு முடிவோட வெளியே கிளம்ப பார்த்தாரு. அப்போ குறுக்க வந்த அவரோட மனைவி எங்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வேற எங்க போவேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் சொல்லியிருக்காரு கோவமா. இதை கேட்டதும் அழுதுகிட்டே அப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கை நம்ம குடும்ப கௌரவம்லாம் என்ன ஆகுறதுன்னு கேட்டிருக்காங்க மாதவ் சிங்கோட மனைவி. உன் பொண்ணு கொலை பண்ணிருக்காடி, அதை மறைக்க சொல்றியான்னு கேட்டிருக்காரு மாதவ் சிங். அதுக்கு அவங்களால எந்த ஒரு பதிலையும் சொல்லவே முடியல. இத சொல்லிட்டு திரும்பவும் வெளியே போக பார்த்திருக்காரு. ஆனா இந்த முறை அவரோட மனைவி காலை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு வெளியே போக பார்த்தாரு. ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல. கடைசியா அங்கிருந்த திண்ணையில மறுபடியும் இடிஞ்சு போய் உட்கார்ந்தாரு மாதவ் சிங். பயங்கரமான வெறுப்போட அப்போ என்னதான் பண்ண சொல்றன்னு கேட்டிருக்காரு மாதவ் சிங். அதுக்கு நம்ம பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அவரோட மனைவி. அன்னைக்கு காலையில வரைக்கும் ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருந்த பூனம முதல் முறையா மனசு முழுக்க வெறுப்போட பார்க்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஒரு முறை அதை கவனிச்சதுக்கு அப்புறம் பூனம் அவளோட அப்பாவோட கண்ணை பார்க்கவே இல்லை. தான் செய்ய போறது எவ்வளவு பெரிய தப்புன்றதையும் தன்னோட தங்கச்சிக்கும் தன்னோட தங்கச்சி மகனுக்கும் துரோகம் செய்ய போறோன்றத நினைச்சு அவரு உள்ளுக்குள்ள ரொம்பவே உடைஞ்சு போனாரு. ரொம்ப நேரம் யோசிச்சவரு ஒரு முடிவுக்கு வந்தாரு. இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அவருக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அவரோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த பெரிய மரத்துக்கு கீழே ஒரு குழிய வெட்ட சொல்லி இருக்காரு. வந்தவரும் மாதவ் சிங்கை பார்த்து உடனே வெட்டணுமா இல்ல காலையில உங்களுக்கு பொறுமையா வெட்டி தரேனேன்னு கேட்டிருக்காரு. இல்ல உடனே அந்த குழியை வெட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்கவும் அவரும் ஒரு 3 மணி நேரத்துல அந்த குழியை வெட்டி கொடுத்துட்டு ஒரு பெரிய தொகை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. அந்த நபருக்கு ஏனோ சந்தேகம் இருந்ததுதான். ஆனா வழக்கத்தை விட மாதவ் சிங் அதிகமான பணம் கொடுத்ததும் அதை பத்தி அவரு கண்டுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவர் பணம் கொடுக்கும் போதே இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சத்தியம் வாங்கினாரு. குழி விட்டுன அந்த நபர் கிளம்பினதுக்கு அப்புறமா சுந்தரோட பணத்தை கொண்டு போய் அந்த குழியில போட்டு மண்ணை கொட்டி மூடி இருக்காரு மாதவ் சிங். அந்த இடத்தை பார்த்து யாரும் சந்தேகப்பற்றக்கூடாதுன்றதுக்காக அந்த மூடப்பட்ட குழிக்கு மேல சாணியை கொண்டு வந்து கொட்டி இருக்காரு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள போனவரு யாரு கேட்டாலும் சுந்தர் அவனோட அப்பா வீட்டுக்கு போயிட்டான், இனிமே திரும்ப வரமாட்டான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு மாதவ் சிங். அது மட்டும் இல்லாம பூனம்மை பார்த்து அடுத்த வாரமே நீ காலேஜில் ஜாயின் பண்ற, அது வரைக்கும் இந்த ஊர்ல யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லி வச்சாரு மாதவ் சிங். இப்படியே 1 நாள் போகுது, 2 நாள் போகுது. ஊர்ல இருந்த சிலர் சுந்தர் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் மாதவ் சிங் சொன்ன அதே விஷயத்த ஒரு வரி கூட மாறாம சொல்லியிருக்காங்க அம்மாவும் பொண்ணும்.
ஏன் மாதவ் சிங்குமே சில இடங்கள்ல அந்த பொய்ய சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள பூனம காலேஜ்ல ஜாயின் பண்ண வச்சு ஹாஸ்டல்ல தங்க வச்சாரு மாதவ் சிங். அவரும் அவரோட மனைவியும் பூனம தனியா விட்டுட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, இனிமே எதுக்காகவும் என்னோட வீட்டு பக்கம் வந்துடாதன்னு கோவத்தோட சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் பூனம பழைய மாதிரி அவரு பார்க்கவே கிடையாது. பூனம் 2வது வருஷம் படிக்கும் போதே வெளியூர்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மாதவ் சிங் தன்னோட பொண்ணு பூனம திரும்பி கூட பார்க்கல. இது நடந்து கொஞ்ச நாள்லயே மாதவ் சிங் உடல்நிலை குறைபாடு காரணமா இறந்து போனாரு. அவரோட இறப்புக்கு தான் கடைசியா பூனம் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா பூனம் அங்க ரொம்ப நாள் அவளோட அம்மா தங்க விடல. இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சதும் உடனடியா இந்த ஊரை விட்டு போயிடு, இனிமே இங்க திரும்ப வரவே வராத, வந்தா உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு மட்டும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனா அதுக்கான காரணம் என்னன்றத மட்டும் அவங்க அப்ப சொல்லவே இல்லை. இருந்தாலும் அம்மா சொன்ன பேச்சு கேட்ட பூனம் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு திரும்ப போகவே இல்லை. இப்படியே வருடங்கள் நகர ஆரம்பிக்குது. பூனம்க்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா, அடுத்ததா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்படியே ஆல்மோஸ்ட் 16 வருஷம் கிட்ட கடந்திருக்கு. இந்த 16 வருஷத்துல பூனம் அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிக்குவாங்களே தவிர ஊருக்கு போனதே கிடையாது. பல முறை பூனம்க்கு ஊருக்கு போய் அம்மா கூட இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் அதை பத்தி அம்மா கிட்ட கேட்கும்போது நீங்க தயவு செஞ்சு வரவே வராதுன்றத மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி இருக்காங்க. ஆனா ஏனோ தெரியல, அதுக்கான காரணத்தை மட்டும் அவங்க சொல்லவே இல்லை. 2-3 தடவை பேரப்பசங்களை பார்க்க அவங்களா பூனமோட வீட்டுக்கு போனாங்களே தவிர பூனம ஊருக்கு வர வைக்கவே விரும்பல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கு. என்னன்னா பூனமோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டதாவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த கால்ல. இதை கேட்டதும் ஊருக்கு போலாமா வேணாமான்ற ஒரு சந்தேகம் பூனம்க்கு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அம்மாவுக்கு சீரியஸா இருக்கிறதால கண்டிப்பா போகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க பூனம். சோ அடுத்த நாள் காலையில 2 பசங்களையும் கூட்டிட்டு ஒரு காரை வாடகைக்கு எடுத்துட்டு பல வருஷம் கழிச்சு தன்னோட சொந்த ஊரை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. பூனமோட ஹஸ்பண்டுக்கு வேலை இருந்ததால அந்த வீக்கெண்ட் வரேன்னு சொல்லி இருந்தாரு. சோ தன்னோட 2 பசங்களையும் கூட்டிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு பல வருஷம் கழிச்சு போனாங்க பூனம். தொடர்ச்சியா 8 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறமா சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. ஊருக்குள்ள வந்ததும் அவங்களுக்குள்ள பழைய நினைவுகள் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த நினைவுகளோட சுந்தரோட நினைவும் சேர்ந்து வந்துச்சு. ஏனோ தெரியல, பல வருடங்களுக்கு அப்புறமா சுந்தர கொல்லும் போது ஏற்பட்ட அதே பயம் அந்த ஊருக்குள்ள என்டர் ஆனதும் திரும்ப அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. கடைசியா அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி கார் போய் நின்னு இருக்கு. பூனம் வர்றது அவங்களோட அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அவங்களோட உடல்நிலை சரியில்லாம போனதும் அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க தான் பூனம்க்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி இருக்காங்க. அதனால அடுத்த நாளே அம்மா கிட்ட சொல்லாம கிளம்பி இருக்காங்க பூனம். பூனமோ அவங்களோட பசங்களும் போய் இறங்கும் போது அந்த ஊர்ல அவளுக்கு தெரிஞ்ச எல்லாருமே அவளை பார்க்க வந்திருந்தாங்க. எல்லார்கிட்டையும் பேசிட்டு வீட்டுக்குள்ள பெட்ல படுத்திருந்த அவங்களோட அம்மாவை பார்க்க போனாங்க பூனம். இவங்க 3 பேரும் போகும்போது அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல போய் உக்காந்தவங்க, அம்மா நான் பூனம் வந்திருக்கேன்னு சொல்லி இருக்காங்க. முதல் தடவை பூனமோட குரலை கேட்டதுமே அவங்களோட அம்மா டக்குன்னு கண்களை திறந்திருக்காங்க. கண்களை திறந்து அவங்கள பார்த்தவங்களுக்கு திடீர்னு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. இதனால பயந்து போன பூனம் உடனடியா வெளியே இருந்தவங்களை சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள பூனமை பார்த்து அவங்க கேட்ட ஒரே கேள்வி, நீ ஏன் இங்க வந்தன்றதுதான். இத பூனம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்குள்ள வெளியே இருந்தவங்க எல்லாம் உள்ள வந்துட்டதால எதுவும் பேச முடியாம போயிருக்கு. அவங்க பேசலையே தவிர பூனம் அந்த ரூம்லயே தான் இருந்தாங்க. அவங்களையே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தாங்க பூனமோட அம்மா. மூச்சு வாங்குறது கொஞ்சமா நிக்கவும் சரி பேசிட்டு இருக்கட்டும்னு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. என்னதான் நீ ஏன் இங்க வந்தன்னு கேட்டாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு பொண்ணையும் பேர பசங்களையும் பார்க்கும்போது அவங்களையும் அறியாம அவங்களோட கண்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. சில நிமிடங்கள்ல எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா தன்னோட பொண்ணுகிட்ட அந்த அம்மா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் கொஞ்ச நேரத்துல எழுந்து நடமாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இத பார்த்த ஊர் மக்கள் பொண்ணையும் பேர பசங்களையும் பார்த்த சந்தோஷத்துல எழுந்து வந்துட்டாங்க பாருன்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா அது உண்மைதான். எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறமா சந்தோஷமா பேசிட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சமையல் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு முடிக்க ராத்திரி 8 மணிக்கிட்ட ஆயிருக்கு. சாப்பிட்டு முடிச்சதும் பூனம் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசி இருக்காங்க. அவரும் வேலை இருக்கணும், இன்னும் 2 நாள் கழிச்சு ஊருக்கு வர்றதாவும் சொல்லி இருந்தாரு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பூனமோட அம்மா பரபரப்பா இருக்காங்க. எதையோ நினைச்சு அவங்க ரொம்ப பயந்தது 3 பேருக்கும் நல்லாவே புரிஞ்சுது. 3 பேரையும் வேக வேகமா பூனமோட பழைய ரூம்குள்ள போக சொன்னாங்க. போக சொன்னது மட்டும் இல்லாம கதவை உள்பக்கமா லாக் பண்ணிக்கங்க, என்ன ஆனாலும் சரி, என்ன சத்தம் கேட்டாலும் சரி, விடியற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் வெளியவே வராதீங்கன்னு சொல்லி இருக்காங்க பூனமோட அம்மா. அந்த ரூம்குள்ள பூனம்க்கு எவ்வளவோ மெமரிஸ் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் மீறி சுந்தர கொன்ன அன்னைக்கு நடந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வந்திருக்கு.
2 பசங்களும் பாட்டி ஏமா திடீர்னு இப்படி வினோதமா நடந்துக்கிறாங்கன்னு கேட்டாங்க. லிட்ரலி அதுக்கான காரணம் பூனம்கே தெரியாது. சோ பசங்க கிட்ட தெரியலன்றதை தவிர வேற எந்த பதிலையும் அவங்களால சொல்ல முடியல. கொஞ்ச நேரத்திலேயே பசங்க 2 பேரும் தூங்கி போயிருக்காங்க. ஆனா பூனம்க்கு மட்டும் ஏனோ தூக்கம் வரவே இல்லை. இன்னைக்கு ராத்திரி ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ ராத்திரி சரியா 12:30 மணி இருக்கும். யாரோ பூனம கதவுக்கு வெளியே இருந்து பேர் சொல்லி கூப்பிடுறது அவங்களுக்கு நல்லா கேட்டிருக்கு. யாருன்னு கதவை திறந்து பார்க்க கதவு கிட்ட போகும்போதுதான் பூனம் கதவை துறமான்னு மறுபடியும் அதே குரல் கேட்டிருக்கு. கதவை திறக்க போன பூனம் அப்படியே ஷாக் ஆகி நின்னாங்க. ஏன்னா வெளியே கேட்டது அவங்களோட அப்பாவோட குரல். அப்பா இறந்து போய் 14 வருஷத்துக்கும் மேல ஆச்சு. அப்படின்னா வெளியே இருந்து கூப்பிடுறது யாரு? இதை நினைக்கும் போதே பூனமோட இதயம் வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. ராத்திரி அங்க நிலவன குளிரையும் மீறி அவங்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. 2-3 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த சத்தம் தானாவே நின்னு போயிருக்கு. முகம் முழுக்க கலவரத்தோட திரும்பி பசங்களை பார்த்தாங்க. அதுல பொண்ணு ஒரு டீப் ஸ்லீப்பர்ன்றதால அவ்வளோ சீக்கிரம் அவ எழுந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா தேவ் அப்படி கிடையாது. சின்ன சத்தம் கேட்டாலும் எழுந்துக்குவான். அன்னைக்கும் அதுதான் நடந்துச்சு. கலவரமான முகத்தோடு இருந்த பூனமை பார்த்து என்னாச்சுமான்னு கேட்டான் தேவ். என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒண்ணுல கண்ணா நீ தூங்குன்னு சொல்லியிருக்காங்க பூனம். என்ன நடக்க போகுதோ தெரியலையேன்னு பதட்டமா அங்க இருந்த ஒரு சேர்ல உட்கார்ந்தாங்க. மறுபடியும் ஒரு குரல் கேட்டுச்சு. இந்த குரல் என்ன சொல்லியிருக்குன்னா, பூனம் சீக்கிரம் வந்து கதவை துறமான்னு அவசரமா அந்த குரல் பேசிச்சு. அந்த குரல் பூனமோட அம்மாவோடது. இந்த குரலும் 2-3 தடவை கேட்கவும் பூனம் ஆல்மோஸ்ட் கதவை திறக்க போயிட்டாங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துல இருந்து இன்னொரு குரல் கேட்டுச்சு. அதுவும் பூனமோட அம்மா குரல் தான். அந்த குரல் தான் வழக்கமான எச்சரிக்கையை கொடுத்தது. என்னானாலும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடாதுன்னு சொல்லியிருக்கு அந்த குரல். அதுதான் அம்மாவோட குரல்லாம். அப்போ முதல்ல கேட்ட அந்த குரல் யாரோடதா இருக்கும்? இதை பத்தி நினைக்க நினைக்க இன்னும் பயம் அதிகமாயிட்டே தான் போச்சு. அந்த சமயத்துல தான் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி ஒரு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அந்த அலறல் சத்தமும் பூனமோட அம்மாவோடது தான். இந்த முறை பயத்தையும் தாண்டி அம்மாவுக்கு ஏதோ ஆகிடுச்சோன்ற பதட்டத்துல என்ன ஆனாலும் சரின்னு கதவை திறந்துட்டு அம்மா உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே வெளியே போய் வீடு முழுக்க தேடி இருக்காங்க பூனம். பூனம் எழுந்து வெளியே போனதும் தேவும் அவங்க பின்னாடியே போயிருக்கான். அப்போ இருந்த பதட்டத்துல பூனம் அதை கவனிக்க கூட இல்ல. பூனம் போய் பார்க்கும்போது அவங்களோட அம்மா அவங்க ரூம்ல இல்ல. ஏன் அந்த வீட்டுல எங்கேயுமே அவங்க இல்லாம போகவும் வெளியே தோட்டத்துக்கிட்ட வந்து பார்த்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு மரத்துக்கு கீழே மெல்லிசான ஒரு முனகல் சத்தம் வந்துகிட்டு இருந்திருக்கு. என்னாச்சோ தெரியலையேன்னு பின்பக்கம் லைட்டை போட்டு அங்க ஓடி போய் பார்த்தா அவங்களோட அம்மா மார்பிள வெட்டப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடந்தாங்க. கிட்ட போன பூனமை பார்த்து, நீ இங்க வந்திருக்கவே கூடாது பூனம், அவன் இன்னும் இங்கதான் இருக்கான், அவன் தான் உன்னோட அப்பாவையும் கொன்னான். உங்க அப்பா செத்தப்பவே என்னோட முடிவும் எப்படி இருக்குன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உன்னை காப்பாத்ததான் இத்தனை நாள் இந்த பக்கமே வர விடாம தடுத்திருந்தேன். ஆனா கடைசியில என்ன வச்ச உன்னை வர வச்சுட்டான் பாத்தியா? எப்படியாவது பசங்களை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியானாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்தும் போனாங்க. இதை பார்த்ததும் துக்கம் தாங்காம பூனம் கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு. அப்போதான் அந்த குரல் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்க்கவும் அங்க தேவ் அசையாம நின்னுட்டு இருந்தான். அப்போ மெதுவா என்ன பூனம் அதுக்குள்ள என்ன மறந்துட்டியான்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. அந்த குரலை கேட்டதும் பூனம்க்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அந்த குரல் இறந்து போன சுந்தரோடது. பயங்கர ஷாக்கோட பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த குரல் மறுபடியும் சந்தோஷமா இருக்க போலன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பயத்தோடையே என்ன ஒன்னும் பண்ணிடாதன்னு அழுதுகிட்டே கலவரத்தோட கேட்டாங்க பூனம். இதை கேட்டதும் டக்குன்னு சிரிப்பை நிறுத்தின அந்த குரல், அப்போ உன்னோட பையனுக்கு ஏதாவது ஆனா பரவாயில்லையான்னு சொல்லிக்கிட்டே ஒரு வெட்டுக்கத்தையை எடுத்து தேவோட மார்பிள ஓங்கி பலமா குத்த வச்சுது. இதை பார்த்ததும் பூனம் துடிச்சு போயிட்டாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு தேவ் கிட்ட போனாங்க பூனம். ஆனா அதுக்குள்ள தேவ் இறந்து போயிருந்தான். என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நேரம் அவனையே பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க பூனம். இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்மளோட பொண்ணையும் காப்பாற்ற முடியாது, எதா இருந்தாலும் விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ற ஒரு முடிவெடுத்து அவங்க பொண்ணு தூங்கிட்டு இருந்த ரூமை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க பூனம். வெளியே இருந்து ஓடி வரும்போதே காவியான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் ரூம்குள்ள போனாங்க. ஆனா ரூம்குள்ள காவியா இல்ல. காவியா பெட்ல இல்லன்றத கவனிச்சதும் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. அப்போ பூனம்க்கு பின்னாடி இருந்து மறுபடியும் அந்த குரல், என்ன உன் பொண்ணை தேடுறியா பூனம்னு கேட்டிருக்கு. இதை கேட்டதும் பூனம் பயங்கர ஷாக்கோட திரும்பி பார்த்தாங்க. இப்போ அந்த இடத்துல காவியா நின்னுட்டு இருந்தா. காவியாவோட கையில ரத்தம் சுட்டிட்டு இருந்த அந்த வெட்டுக்கத்தி இருந்திருக்கு. அவளோட முகம் வழக்கமா இருக்கிற மாதிரி இல்ல, ரொம்பவே வெறுப்போட இருந்துச்சு. வெளிச்சத்துல பார்க்கும்போதுதான் பூனம்க்குமே அது தெரிஞ்சது.
இத பார்த்ததும் துடிச்சு போய் தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டு என்ன வேணா கொலை பண்ணிக்கொன்னு கதற ஆரம்பிச்சாங்க பூனம். இதை கேட்டதும் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்ச அந்த குரல், நான் அனுபவிச்சத நீயும் அனுபவிக்க வேணான்னு சொல்லிட்டே காவியாவோட கையில இருந்த வெட்டுக்கத்திய அவளோட மார்பு பகுதியில குத்தி இறக்க வச்சது. அலறிக்கிட்டே போய் அந்த கத்தியை எடுத்தாங்க பூனம். அப்பதான் இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த கத்தி தான் சுந்தர வெட்டுன அதே கத்தி. பூனமோட கையிலேயே காவியாவோட உயிர் பிரிஞ்சது. பூனம் போட்ட அந்த அலறல் சத்தத்தை கேட்டுதான் கிராம மக்கள் ஓடி வந்து கதவை உடைச்சு உள்ள போயிருக்காங்க. அப்படி உள்ள போகும்போதுதான் பூனம் கையில ரத்தம் சொற்ற கத்தியோட நின்னுட்டு இருந்ததை பார்த்திருக்காங்க கிராம மக்கள். அதுக்கப்புறம் உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸ் வந்து பூனம் அரெஸ்ட் பண்ற வரைக்குமே காவியாவோட உடலையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பூனம். அடுத்த 1 மணி நேரத்துல பூனமோட கணவருக்கும் இந்த தகவல் சொல்லப்படுது. அவரு அடுத்த நாள் காலையில என்னாச்சோ தெரியலையேன்னு அடிச்சு புடிச்சு அந்த ஊருக்கு வந்திருக்காரு. வந்தவரு பூனம் 3 பேத்த கொலை பண்ணியிருக்காங்கன்ற செய்தியை கேட்டு அப்படியே தலை சுத்தி போய் உக்காந்தாரு. இந்த டைம்ல போலீஸும் பூனம் கிட்ட எவ்வளவோ விசாரிச்சு பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரே பதில் என்னன்னா, நான் அவங்கள கொலை பண்ணலன்றது மட்டும்தான். ஆனா இதை யாரு நம்புவாங்க? கிடைச்ச ஆதாரங்கள், பார்த்த சாட்சியங்கள் எல்லாமே பூனம்க்கு எதிராக இருந்துச்சு. ஏன் பூனமோட ஹஸ்பண்ட் கூட எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு. அவர்கிட்டையும் அவங்க 3 பேரையும் நான் கொல்லலன்றத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஏனோ பூனம் சொன்ன உண்மையை யாருமே நம்பல. அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் நடந்திருக்கு. அதோட முடிவுல வாழ்நாள் முழுக்க சிறையில இருக்கணும்ன்ற ஒரு தண்டனையை கொடுத்தாங்க நீதிமன்றம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.